இன்றைக்கி நம்ம ரெசிபி வந்து நெல்லை ஸ்டைல் பொரிச்ச குழம்பு. ஒரு நீர்க்காய் கலர்ஃபுல்லாக 2-3 வெஜிடபிள், கிழங்கு ஏதாவது ஒன்று. நான் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு முருங்கைக்காய், பயத்தம்பருப்பு போட்டு பண்ண போகிறோம். பொரிச்ச கூட்டை நல்லா ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு வேக வைங்க. டைரெக்டாக காயெல்லாம் கட் பண்ணி வச்சிடணும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடுங்க. இப்போ தண்ணி போகாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். வேகட்டும். 4 வரமிளகா, கொஞ்சம் மிளகு, இதை கொஞ்சம் வறுத்து நம்ம ஒரு மூடி தேங்காவை திருகி அதில் கொட்டிடணும். 1 ஸ்பூன் ஜீரகம் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. இப்போ காய் வெந்துட்டுருக்கு. உப்பு சேர்த்துருவோம். காய்க்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு கடைசியில் இந்த விழுதையும் சேர்த்துடணும். விழுதையும் சேர்த்து தண்ணி, உப்பு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கலந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக பொரிச்ச குழம்பு ரெடி. கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. நெய்யில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா போதும், ஊறுகாய் மட்டும் வச்சு சாப்பிட்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ்.